Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தாங்க, நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு பார்ட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் இருக்கிறோம். இங்கே ரிமைனிங் 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடச்சிருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் வேறு எக்ஸசைஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். ஸோ எப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கு என்ன மாதிரியான வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க எக்ஸசைஸ் 5குள்ளே போகலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் அ கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் given in brackets. ப்ராக்கெட்டில் வேர்போடு கொடுத்துட்டாங்க. நம்ம அதை சிங்குலர் ஃபார்மா ப்ளூரல் ஃபார்மாங்கிறத கரெக்டாக பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எவ்ரி ஒன் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி ஒன் இன் த கிளாஸ் வாஸ் வியரிங் ஜீன்ஸ் அப்படின்னு போடலாம். இஸ் வியரிங் ஜீன்ஸ் அப்படின்னு போடலாம். வாஸ் ஆர் இஸ் ரெண்டுமே ஓகே தான். ஏன்னா இங்கே என்ன டென்ஷன் கொடுக்கல நம்மளுக்கு, அதனால பாஸ்டாக இருந்தால் வாஸ், ப்ரெசண்ட்டாக இருந்தால் இஸ். ப்ராக்கெட்டில் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பி ஃபார்ம் வேர்பில் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இஸ் ஆர் வாஸ் அந்த டென்ஸை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், மெனி ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ப்ளூரல் நிறையா மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹாவ் பீன் ஸ்டடிங், ஸோ ஸ்டடி கொடுத்துருக்கு. ஃபார் 5 or 6 years அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால 5-6 வருஷமாக இங்கே படித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்ததுனால நான் ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிற வேர்பை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் வேர் ஸ்டடியிங் அப்படிங்கிற வேர்ப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹாவ் பீன் ஸ்டடியிங் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேர் ஸ்டடியிங் அப்படிங்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபேக்ட்ரிஸ் டேஷ் எக்கனாமிக்லி தீஸ் இயர்ஸ். ஸோ சஃபருங்கிறது அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ப். இதோட பாஸ்ட் டென்ஸ் நான் போட்டிருக்கேன் சஃபர்ட் அப்படின்னு. ஃபேக்ட்ரிஸ் ப்ளூரல் ஃபார்ம் தான். ஸோ இதில் பாஸ்ட் டென்ஸாக போட்டோன்னா நம்ம இங்கே எஸ் சேர்க்குறதோ வேணாமாங்கிற கன்ஃபியூஷனே கிடையாது. சப்போஸ் இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது ஃபேக்ட்ரிஸ் ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்பு நம்ம எஸ் சேர்க்க வேண்டாம். அப்போ நம்ம சஃபர் அப்படின்னு எழுதுனா கூட ஓகே தான். சஃபர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய ஆன்சர், சஃபர்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய ஆன்சர். ஆனால் இங்கே தீஸ் இயர்ஸ் இத்தனை வருட காலமாக அப்படின்னு கொடுத்ததுனால நான் அதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு சஃபர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சென்டென்ஸ்னால் அதை முழுமையாக ரீட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது என்னங்கிறது புரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சம்படி. சம்படினா யாரோ ஒரு ஆள். ஸோ அது சிங்குலர் சப்ஜெக்ட். டேஷ் டூ சம்திங் அபவுட் இட். ஸோ இங்கே ஹாவ் டு அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஹாவ்ங்கிறது ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப் ஃபார்மேட். பட் இங்கே சப்ஜெக்ட் சிங்குலர், அதனால் ஹேஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். பி ஃபார்ம் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஹேஸ் டு, அங்கே ஹேவ் டு கொடுத்ததை நம்ம ஹேஸ் டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா சம்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். சம்படி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க, சம்படிஸ் அப்படின்னு கொடுக்கல. ஸோ இது சிங்குலர். அடுத்தது பாருங்கள், ஐதர் யூ ஆர் ஐ. ஸோ இந்த ஐதர் இதை நம்ம ஐதர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஈதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி ஐதர், அமெரிக்கன் இங்கிலீஷ் படி ஈதர். ஸோ நம்ம ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஐதர் யூ நோ ஆர் ஐ, நீ இல்லைன்னா நான். ஸோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க ஆருங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்னா வேர்போட என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். ஸோ நீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நம்ம என்ன சேர்த்துருக்கோம், எஸ் சேர்த்துருக்கோம். நீட்ஸ் டு டூ இட். அப்புறம் பாருங்கள், எவ்ரி ஒன் டேஷ் டைம் ஆஃப். இதில் என்ஜாய்டு பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் என்ஜாய்டு. பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம எந்த விதமான கன்ஃபியூஷனுமே பண்ண வேண்டியதில்லை. அதை அப்படியே பாஸ்ட் டென்ஸாக மாற்றி நம்ம போயிடலாம். ப்ரெசண்ட்டோ அது சிங்குலரோ ப்ளூரலோ அதை பற்றி நமக்கு ஒரிஸ் வேண்டாம். ஆனால் அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும்போது தான் அதோட எஸ் சேர்க்கணுமா வேணாமாங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் இது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் என்ஜாய்ஸ் அப்படின்னு நம்ம போடணும். எஸ் சேர்த்து
போடணும். என்ஜாய்டு அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே எஸ்ஸு சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா டென்ஸே வந்து பாஸ்ட் ஆயிடுறதுனால அதோட நம்ம ஈடி சேர்த்துறதுனால அதோட எஸ் சேர்க்கணுமா வேணாம்ங்கிற கன்ஃபியூஷன் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள், நெய்தர் த மேன் நார் த woman dash old than 60. ஸோ இங்கே பாருங்கள், நெய்தர் நார் இப்படி கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாலும் அங்கே சப்ஜெக்ட் சிங்குலராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே பீன் கொடுத்ததுனால பி ஃபார்ம் வேர்பான ப்ரெசன்ட் வேர்பான இஸ் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், டுடே ஐ ஆம் கோயிங் டு மேக் அ ஸ்பீச். ஸோ அகெயின் இங்கே பி கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் டென்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஐ வந்து ஆம் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம். Either my dad or mom takes us to the game. இதில் பாருங்கள், டேக்ஸ் அஸ், எங்களை வந்து கேமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறது. எங்கள் அப்பா இல்லைன்னா எங்கள் அம்மா, ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க தான். ஸோ ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் ஐதர் நெய்தர் அதெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இங்கே டேக்ஸ்ன்னு நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பீட்டர் டேஷ் இன் ஹிஸ் ரூம். ஸோ பீட்டருங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸ்டடி வந்து நம்ம என்ன ஆகுது, ஸ்டடீஸ். அப்போ அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடணும். ஸோ சில வேர்பில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கூட இருக்குது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். த டீச்சர் ரைட்ஸ் ஹர் பைக் டு ஸ்கூல் எவ்ரிடே. ஸோ ரைடுன்னு இருக்கிறது ரைட்ஸாக மாறுது, ஏன்னா டீச்சர் சிங்குலர் சப்ஜெக்ட். நெய்தர் த ஸ்டூடெண்ட் நார் த பேரண்ட் டேஷ் ப்ரெசன்ட். ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ பி ஃபார்ம் வேர்பான இஸ் இங்கே யூஸ் பண்ணணும். நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் இட் இஸ் அ குட் ஐடியா. திங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே நெய்தர் நாளில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதை ப்ரெசென்ட்டாக எடுத்துக்கிட்டு திங்ஸ் அப்படின்னு நம்ம போடணும். someone dash to wear sandals in early spring. இதில் பாருங்கள், ப்ரிஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிங்குலர் சப்ஜெக்ட், someone அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் வேர்போட எஸ் சேர்த்துக்கணும், ப்ரிஃபர்ஸ். எவ்ரிபடி டேஷ் அ ரைட் டு அ குட் லைஃப். இதில் ஹாவ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா எவ்ரி ஒன்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். Neither cats nor dogs is allowed at the exhibition. ஸோ இங்கே பீன் மட்டும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ஸா இல்லை ஆமா இல்லை வந்து ஆரா அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நெய்தர் நாரில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். த ஐஃபோன் டேஷ் எ கிரேட் இன்வென்ஷன். இஸ் எ கிரேட் இன்வென்ஷன். Neither Denmark nor Germany wins the European Championship. ஸோ நெய்தர் நாரில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால வின்னோட எஸ் சேர்த்துருக்கோம், வின்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 6க்குள்ளே போகலாம். இது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. ஸோ நானும் நிறைய சர்ச் பண்ணி தான் இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வாங்க அதுக்குள்ளே போகலாம். In each of the following sentences, supply a verb in agreement with its subject. First one பாருங்க, there dash 12 inches in a foot. ஸோ தேர் ஆர், நம்ம இங்கே எதை பற்றி பேச போகிறோம், தேர் வந்திருக்கு. தேர்ங்கிறது சிங்குலராக ப்ளூரலாக நீங்கள் பார்க்கணுமானா இல்லை. ஸோ தேருங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் அது. ஸோ அது ஒரு சப்ஜெக்ட் ஆகாது. அந்த டேஷ்க்கு அப்புறமா வருது பாருங்கள் 12 inches. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் தேர் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அப்படிங்கிற வேர்டை சென்டென்ஸோட ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடையாதுங்க சப்ஜெக்ட். ஸோ அந்த வேர்ப்க்கு அப்புறம் வரப்போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஸோ இங்கே 12 inches அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இன்ச்சஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது வந்து ப்ளூரலில் இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தேர் ஆர் 12 inches in a foot அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் ஐதர் ரஸ்டம் ஆர் ஷோரப் ஹேஸ் டு பி பிளேம்டு. ஸோ எங்கெல்லாம் ஐதர் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ ஹேஸ்னால் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாருங்கள் 2 and 2 dash 4. ரெண்டும் சேர்ந்தா 4 வரும். ஸோ இது சிங்குலராக ப்ளூரலாக அப்படி கேட்டிங்கன்னா 2 ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கணும். அண்டால் கனெக்ட் ஆகிருக்குது, இன்னொரு அகெயின் ஒரு 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இங்கே நம்ம மேக் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அது ராங் ஆயிரும். ஸோ 2 and 2 மேக் 4. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் ஆன் திஸ் டெஸ்க் டேஷ் ஹிஸ் புக் அண்ட் பென்சில். ஸோ இதில் பாருங்கள், ஆன்
ஹிஸ் டெஸ்க், அவன் புக்கு மேலே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஹிஸ் புக் அண்ட் பென்சில், அவனோட புக்கும் பென்சிலும் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ எதை பற்றி இங்கே பேசிகிட்ருக்கோம்? அந்த டெஸ்க்கை பற்றி. அந்த டெஸ்க்குங்கிறது ஒன்று தான், அதுக்கு மேலே நம்ம நிறையா திங்ஸை வச்சுருக்கோம். ஸோ அந்த டெஸ்க்கு ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால ஆன் ஹிஸ் டெஸ்க் ஹேஸ் ஹிஸ் புக் அண்ட் பென்சில், அதுக்கு மேலே புக்கும் பென்சிலும் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் கன்ஃபியூஷனாக கொடுப்பாங்க. நம்ம புக் அண்ட் பென்சிலை பார்த்துட்டு நம்ம ப்ளூரல் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இங்கே நம்ம எதை சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோமோ அதை தான் பார்க்கணும். ஸோ ஆன் ஹிஸ் டெஸ்க்காகவே டெஸ்க்கு ஒன்று தான், அதுக்கு மேலே புக்கும் பென்சிலும் இருந்துச்சு. ஆன் ஹிஸ், அந்த டெஸ்க்கு தான் புக்கையும் பென்சிலையும் கொண்டுள்ளது. அந்த புக்கோ பென்சிலோ மேலே வந்து டெஸ்க்கு கிடையாது. ஸோ அதனால ஆன் ஹிஸ் டெஸ்க், அதுக்கு மேலே என்ன இருந்துச்சு? புக்கும் பென்சிலும் இருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம எதை வேணாலும் வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு சப்ஜெக்ட் தான் முக்கியம். இங்கே சப்ஜெக்ட் டெஸ்க், டெஸ்க்கு சிங்குலர். ஸோ இங்கே என்ன போடணும்? ஹேஸ் தான் போடணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீ அண்ட் ஐ டேஷ் ஃப்ரெண்ட்ஸ், அவனும் நானும் நண்பர்கள். ஸோ நண்பர்கள், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல். அவன் நான் ரெண்டு பேரும் வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ், சரியா? அவன் ஒருத்தன் இருக்கிறான், நான் ஒருத்தன் இருக்கிறான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு ஆளாயிடுறோம். ஸோ இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டேஷ்க்கு முன்னால் இருக்கிற அந்த ஐயை மட்டுமே பார்த்துட்டு ஐ வந்தால் ஆம் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போட்டிங்கனாலும் தப்பு. ஹீ அண்ட் ஐ வந்திருக்கு, இங்கே இஸ் போடலான்னு நினச்சி போட்டிங்கனாலும் தப்பு. ஸோ ஹீ அண்ட் ஐங்கிறது ரெண்டு சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஆர் போடணும். ஸோ மேலே இருக்க சென்டென்ஸ் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வேறு, கீழே இருக்கிறதுக்கு வேறு எக்ஸ்ப்ளனேஷன், ரெண்டும் வேறு விதமான சென்டென்ஸ். ஸோ அவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அகெயின் ஹியர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அங்கே தேர் அப்படின்னு ஆரம்பித்த மாதிரி இங்கே ஹியர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஹியர்னு ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற என்ன வேர்ட்ஸோ அதை பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அப்துல் அண்ட் ஹமீத். அப்துல்லை பற்றியும் பேசுகிறோம், ஹமீத். அப்துல்லும் ஹமீதும் வருகிறார்கள் பாருங்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஹியர் ஆர் அப்துல் அண்ட் ஹமீத், இங்கே இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கை காட்டி சொல்கிற மாதிரி. ஸோ இங்கே அப்துல் அண்ட் ஹமீத். ஸோ அண்டில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இங்கே ஏஆர்இ ஆர் நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், எ ரிங் ஆஸ் வெல் அஸ் ப்ரூச். ஸோ எங்கெல்லாம் அஸ் வெல் அஸ் அப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ இதை போலவே இதுவும். ஸோ இங்கே போலன்னு சொல்கிறதுக்காக தான் அஸ்ஸுங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்காக இது அண்டில் கனெக்ட் பண்ண மாதிரி ரிங்கையும் ப்ரூச்சையும் சேர்த்து சொல்ல கிடையாது. நம்ம இங்கே பேச போகிறது வந்து ரிங்கை பற்றி மட்டும்தான். ரிங்கு வந்து ப்ரூச்சை போலவே அப்படின்னு சொல்கிறதுக்காக அஸ் வெல் அஸ்ங்கிற டேர்மை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பீன் ஸ்டோலன், ப்ரூச் எப்படி காணாமல் போச்சோ அது மாதிரி ரிங்கும் காணாமல் போச்சு. ப்ரூச் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. முந்தி காலத்தில் தலையை வந்து முடிய பெண்கள் வந்து அலங்கரிக்கும் போது அந்த ப்ரூச்சுங்கிற பின்னை வந்து குத்துவாங்க. கோல்டில் செஞ்ச ஒரு பின்னை வந்து குத்துவாங்க. ரிங்குங்கிறது நம்ம கையில் போடுறோம் இல்லையா, மோதிரம். ஸோ எப்படி ப்ரூச் காணாமல் போச்சோ அதே மாதிரி ரிங்கும் காணாமல் போயிடுச்சு. ஸோ ப்ரூச் மாதிரின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே ப்ரூச்சை யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர ப்ரூச்சும் ரிங்கும் காணாமல் போச்சுன்னு சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்போம்? ரிங் அண்ட் ப்ரூச் ஹாவ் பீன் ஸ்டோலன் சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே ரிங்கையும் ப்ரூச்சையும் சேர்த்து சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அஸ் வெல் அஸ்ல கனெக்டாக இருக்கிறதுனால நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ரிங்கை பற்றி மட்டும்தான். ஸோ ரிங்குங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் இங்கே ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ராமா அண்ட் ஹரி. ஸோ இங்கே பாருங்கள், ராமாவையும் சப்ஜெக்டாக சேர்த்துக்கணும், ஹரியும் சப்ஜெக்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா இங்கே அண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமா அண்ட் ஹரி ஆர் பிரதர்ஸ். டேஷ் ராமா ஆர் அர்ஜுன் த கேப்டன் ஆஃப் த ஸ்கூல். ராமா கேப்டனா இல்லை அர்ஜுன் கேப்டனா? ஸோ யாரோ ஒரு ஆள் தான் இருக்க போகிறாங்க கேப்டனா. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரும், இஸ் யூஸ் பண்ணணும். இங்கே அகைன் பாருங்கள், நெய்தரில் கொடுத்துருக்காங்க. நெய்தர்னாலே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நெய்தர் பிரெட் நார் ரைஸ் இஸ் பேட் ஃபார் யூ. அடுத்து கன்பத் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் கம் டுடே. ஸோ இங்கே வித்துன்னு பார்க்குறீங்க இல்லையா, இதுவும் வந்து அஸ் வெல் அஸ் மாதிரின்னு நினச்சிக்கோங்க. கன்பத் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட வர்றான், அந்த ஓட வர்றான் அப்படிங்கிறத வந்து அவர்களுடன் அவன் வந்தான் அப்படி. இப்போ நம்ம மெயினாக அவனை பற்றி தான் பேசுகிறோம், கன்பத் பற்றி தான். ஸோ அதனால் அது சிங்குலர் சப்ஜெக்ட், ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெய்தர் ஹி நார் ஷீ இஸ் ப்ரெசன்ட் எஸ்டர்டே. அவன் இல்லை அவள், ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க தான் நேற்று வந்திருந்தாங்க, அப்போ யாரோ ஒருத்தவங்க தான். ஸோ அதனால் இஸ் யூஸ் பண்ணும். அப்புறம் பாருங்கள், பாலு வித் ராமா.
இப்போ அகெயின் வந்து வித்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாலு அண்ட் ராமான்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ப்ளூரல் ஆயிரும். வித்து கொடுத்ததுனால அது சிங்குலர். பாலுவை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். பாலு ராமனுடன் வந்தான், ராமனுடன் கார்டனில் இருந்தான். பாலு வித் ராமா இஸ் இன் த கார்டன். பாலு கார்டனில் இருக்கான். யார் கூட இருக்கான்? வித் ராமா. ஸோ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது பாலுவை பற்றி மட்டும்தான். ஸோ சிங்குலர் சப்ஜெக்டாக அதை எடுத்துக்கணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் கன்ஃபியூசிங்காக கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவாக இருந்தாலும் சரிங்க. அப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாமில் ஒரு கிராமர் கொஷினை கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த கொஷினாக கூட இருக்கலாம். ஸோ இதை மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே இந்த டேர்ம்ஸை வச்சு நீங்கள் வேர்ட்ஸ் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்ட் வேர்ப் ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக அந்த வேர்ப் அங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸே பாருங்கள். பாலு அண்ட் ராமா டேஷ் இன் த கார்டன். இங்கே ஆண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? ஆர் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் ஆண்ட்னே எழுதி வச்சிட்டேங்க ஒரு கன்ஃபியூஷனில். ஆர் இன் த கார்டன். ஸோ எப்படி ஆண்டுங்கிற ஒரு கனெக்ஷன், ஒரு கன்ஜெக்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களோ, எங்கெல்லாம் ஆண்டுங்கிறத பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாலு அண்ட் ராமா ஆர் இன் த கார்டன். நெக்ஸ்ட் 15th ஒன் பாருங்கள். அப்துல் as well as Latif has gone. ஸோ எங்கெல்லாம் as well as பார்க்குறீங்களோ லாட்டிஃபை போலவே அப்துலும் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள். ராமா வித் 3 other boys has canned. இதில் பாருங்களேன், நீங்கள் ராமா வித்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ராமா பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணணும். He with his father is among the first to arrive. ஸோ அவனை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ ஹிஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அயன் அண்ட் கோல்டு. ஸோ ரெண்டையுமே சொல்லிட்டாங்க. ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா. அயனும் கிடைக்கிது, கோல்டும் கிடைக்கிது. ஸோ ஆருங்கிற ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்பை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன் அடுத்த கொஷினை. அயன் as well as gold is found in India. தங்கத்தை போலவே இரும்பும் இந்தியாவில் கிடைக்கிறது, ஃபவுண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ as well as யூஸ் பண்ணால் சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். அண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். அடுத்து பாருங்கள். ஐதர் த கேட் ஆர் த டாக் ஹேஸ் பீன் ஹியர். ஸோ எங்கெல்லாம் ஐதர் ஆர் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் சிங்குலர். ஸோ ஹேஸ் பீன். அடுத்து பாருங்கள். த ஷிப் வித் த என்டையர் க்ரூ இஸ் லாஸ்ட். அந்த ஷிப் அதுக்குள்ளே இருக்கவங்க கூடிய அந்த மக்கள், ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஷிப்பை பற்றி மட்டும்தான். ஸோ இஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். 10 and 1 make 11. ஸோ 10 ஒரு சப்ஜெக்ட், 1 ஒரு சப்ஜெக்ட். ஸோ 2 ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸாக நம்ம சொல்லும்போது மேக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். த பேட் as well as the ball. ஸோ இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பேட்டை பற்றி மட்டும்தான். எப்படி பால் தொலைஞ்சு போச்சோ அதே மாதிரி பேட்டும் தொலைஞ்சு போச்சு. அப்போ பேட் தொலைஞ்சு போச்சுங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே சொல்ல வர்றோம். ஸோ பேட் இஸ் மிஸ்ஸிங்னு கொடுக்கறது தான் as well asங்கிற டேர்மை யூஸ் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐதர் ராமா ஆர் his brother takes my book. neither Rama nor he tells the truth. ஸோ எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் கூட இதே வீடியோவை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆகிடும். ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக போகிறோங்க. அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் இன் கிராமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.